கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 6 கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். என் அன்புக்குரியவர்களே, நான் உண்மையாய் நடக்கிறேன், நீதியாய் நடக்கிறேன், சரியா நடக்கிறேன், பரிதானம் வாங்குவதில்லை, யாரையும் ஏமாத்தலை, எந்த காரியத்துக்கு நான் ஆசைப்படலை, எனக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய சோதனைன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உன் வழியை நான் அறிந்திருக்கிறேன், உன் கஷ்டத்தை நான் அறிந்திருக்கிறேன், அதனால் நீ அழிய மாட்டாய், உனக்கு சரியான நேரத்தில் உதவி வரும். நான் உதவி செய்து தூக்கி எடுக்க உண்மையிலவராக இருக்கிறேன். ஆனால் துன்மார்க்கரா மாத்திரம் இருந்துடாதீங்க, அவங்க வழி அழிஞ்சிரும். அவங்க துன்மார்க்கம் பண்ணி நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்க ஏமாற்றி நல்லா தானே இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க ஸ்தானத்தை நீங்கள் ஒத்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது, அந்த சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்றது 100க்கு 100 உண்மை. நமக்கு தெரியாது, அவங்க இன்னரில் போய் பார்த்தா அவங்க படுற கஷ்டம், வேதனை, துக்கத்தை பார்த்து நம்மளால் சகிக்க முடியாது. ஆனால் நாம் தேவனுக்கு பயப்படுகிற ஜனம், தேவனுடைய பிள்ளைகளே. அதனால கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், உண்மையா நடப்போம். வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்தில் உண்மையிலவனாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாய் வைப்பேன்னு சொல்றார். அதனால எந்த காரியத்தை பேசினாலும், எதை முயற்சி செய்தாலும் உண்மையை மட்டும் விட்டுறக்கூடாது. நீதிமானா நம்ம இருந்துடணும், சொல்லணும், அவங்க நியாயமாக தான் பேசுவாங்க என்று சொல்லணும். அதைத்தான் வேத புஸ்தகம் வலியுறுத்துகிறது. தப்பி தவறி நாம் துன்மார்க்கராய் மாத்திரம் இருந்துடக்கூடாது, அப்ப நம்ம வழி அழிஞ்சிரும். எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் கொஞ்ச நேரத்தில் துன்மார்க்கன் இரான் புல்லை போல அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. புல்லுகிட்ட அறுப்பம் பாருங்க, அதுபோல அவங்க ஸ்தானத்துல ஒண்ணுமே இருக்காது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாய், நீதியை செய்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். உம்முடைய குமாரன் மூலமாய் எங்களை ரட்சித்து இம்மட்டுமாய் வசனத்தின்படி நடத்துகிறீரே, நன்றி சொல்லுகிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாரும். இந்த வேலை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த பிரசனத்தினால் நிரப்பும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.